ஒரு 2 மாடு ஒரு 2 வருஷங்களா கிடையாது, கிட்டத்தட்ட 50 வருஷங்களா கிட்டத்தட்ட 1320 படிகளையும் தினமும் கீழிருந்து மேலே வரைக்கும் ஏறி 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 வந்து அது மூலியமா வந்து ஒரு தீர்த்தத்தையும் சாமிக்கு தேவையான பூஜை பொருட்களையும் மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு கீழிருந்து தினமும் சுமந்தே கொண்டு வரக்கூடிய இந்த 2 மாடுகள், அது எல்லாத்தையும் தாண்டி அங்கதான் கந்தசஷ்டி கவசமே வந்து அரங்கேற்றப்பட்டுருச்சு. அதோட வரிகள், சொற்கள், எழுத்துக்கள் எல்லாமே வந்து அங்கதான் அரங்கேற்றப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயமும் சரி இந்த கோயில்ல தான் வந்து நடந்துச்சு அப்படி சொல்றாங்க. தினமும், அதாவது ஒரு நாட்களா கிடையாது, கிட்டத்தட்ட 50 வருஷங்களா இந்த மாடுகள் வந்து 2 மாடுகளுமே வந்து அங்க மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு இந்த மாடு மூலியமா வச்சு எடுத்துட்டு வரக்கூடிய பூஜை பொருட்களும், முக்கியமா அங்க மேல இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தங்களும் வந்து இந்த மாடு தான் வந்து தினமும் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கறது வந்து சொல்றாங்க. இந்த கோயிலை பத்தி டீடைல் எக்ஸ்பிளைன் உள்ள வந்து பார்ப்போம். என்ன கோயில், என்ன பேர் அப்படிங்கிறது உள்ள வந்து சொல்றேன். இது எங்க லொகேட் ஆயிருக்கு, எந்த இடத்துல நீங்க போனீங்க அப்படியே எப்படி ஈஸியா போக முடியும் அப்படின்னு சொல்றேன். இதுல படியேறி தான் போக முடியுமான்னு கேட்டீங்க அப்படின்னாலும் படியேறியும் போகலாம். பட் ஆனா இன்னொரு ஒரு ஆப்ஷனபிள் வந்திருக்கு, அதுலயும் நீங்க ஈஸியா வந்து போகலாம். அது ஓட முடியாதவங்க, வயசானவங்க எல்லாரும் சரி எல்லாருமே வந்து போக முடியும் இந்த ஒரு கோயிலுக்கு. அது எங்க இருக்கு, என்ன பண்ணுது, இதை தாண்டி இந்த கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய ஃபுல் டீடைலான எக்ஸ்பிளைன் ஒரு விஷயத்தை பத்தி வந்து இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலோ பதம் ஹன் ஜி ஹச். கிட்டத்தட்ட 1000 வருஷங்கள் பழமையான ஒரு கோயில் தான் இந்த ஒரு முருகன் கோவில். இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உள்ளே வந்து சொல்கிறேன். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே கோயிலில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் என்ன பார்க்கப்படுது அப்படின்னா, இந்த கோயிலில் நான் சொன்ன மாதிரி இந்த மாடு வந்து ஏன் அங்கே மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு வந்து பூஜை பொருட்களும் அண்ட் அபிஷேக தீர்த்தத்தையும் வந்து எடுத்துகிட்டு போய் தினமும் 1320 படிகளை ஏறி கொண்டு போய் தாண்டி அந்த முருகனுக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து ஒரு வரலாறு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு 2 பேர் வந்து, அதாவது 2 மாட்டு வண்டிக்காரர், அதாவது வந்து மாட்டு வண்டியாக தான் வந்துச்சு. இந்த 2 மாட்டு வண்டியுமே என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, முதல்ல ஓட்டிட்டு வந்தவங்க 2 நபர்கள் இந்த தனித்தனியாக வந்து ஓட்டிட்டு வந்திருக்காங்க. ஓட்டிட்டு வந்த டைமில் இந்த மாடா வந்து அவங்களுக்கும் வழி தெரியல. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாடு மேலே உட்காந்து ஓட்டிட்டவங்களுக்கும் எந்த பக்கம் போகணும் அப்படிங்கிறது தெரியல. ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து ஒரு முடிவு பண்ணி ஒரு இடத்துக்கு போகிறாங்க. பட் ஆனால் வழி தெரியாமல் தவறிடுறாங்க. அப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இந்த மாடு போகிற போக்குலையும் அவங்களும் வந்து விட்டுட்டாங்க. இந்த மாடும் போகுது 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 ரொம்ப தூரம் வந்து போயிட்டே வந்துருக்கு. என்னடா இப்படியே இருக்குது, அதுவும் மேடு மாதிரி என்னமோ ஏறுது, ஏதோ மலை மேலே ஏறுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறத வந்து சந்தேகப்படுறாங்க மாட்டோட உரிமையாளர்கள். சரி இருக்கட்டும் அப்படிங்கிறத இந்த மாடு ஏற வர்றாங்க. அப்படி எதுவும் மலை மேலே கிட்ட ஏறிச்சு அப்படின்னா நம்ம அங்கேருந்து ஏதாச்சும் பார்த்தா கூட ஏதாச்சும் நமக்கு வந்து வழிகிலி தெரியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாட்டையும் வந்து விட்டுடுறாங்க. அந்த மாடும் போகுது 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 ஒரு மாதிரி லைட்டாக மேலே ஏறி இறங்கி மேலே ஏறி இறங்கி இந்த மாதிரி போய் கடைசியில் மேலே போய் ஒரு இடத்துல வந்து நிற்குது. அந்த இடத்த போய் கீழே இவங்க அதாவது மாட்டுக்காரர்கள் வந்து கீழே இறங்கி பார்த்தா அங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது. அதாவது இது என்னடா கோயில் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. பட் உள்ளே போய் பார்க்கும்போது தான் தெரியுது அந்த கோயிலில் இருக்கிறது முருகன். இதுதான் என்ன முருகன் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். சென்னிமலை முருகன். இப்போ நீங்கள் மோஸ்ட்லி வந்து எக்ஸாக்டாக நிறைய பேத்துக்கு வந்து ஓரளவுக்கு லொக்கேஷன் வந்து தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் நிறைய பேத்துக்கு தெரியாது. பட் தெரியாதவங்களுக்கு நான் வீடியோ எண்டில் நான் வந்து சொல்கிறேன், ஃபுல்லாக வந்து பாருங்கள். இது சென்னிமலை முருகன் அப்படிங்கிற இந்த ஒரு முருகன் தான் வந்து மேலே வந்து இருந்துச்சு. இதை பார்த்த உடனே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த மாட்டோட உரிமையாளர்களுக்கு என்னடா நம்ம ஏதோ ஒரு பக்கம் வந்தோம், அதுவாக வந்து கூட்டு வந்து இப்போ கோயிலில் வந்து நிற்க வச்சிருக்கு, என்ன காரணம் அப்படிங்கிறத தெரியாத மாதிரி அப்படியே ஸ்டன்னாகி வந்து நிற்கிறாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்சதுதான் இந்த ஒரு கதை. அதாவது இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்து இந்த கோயில் வந்து இருக்கப்பட்டு இருக்கு, இந்த சென்னிமலை முருகன் கோவில் அப்படிங்கிறது. அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கோயிலாக, ஒரு பெரிய ஒரு ஸ்தலமாக இன்னைக்கு பழனி, திருச்செந்தூர் எல்லாம் எப்படி இருக்கோ அதே மாதிரி இந்த ஒரு கோயிலையும், அதாவது இந்த சென்னிமலை முருகன் அப்படிங்கிற இந்த ஒரு கோயிலையும் வந்து அவ்வளோக்கா வந்து பார்க்கப்பட்டு தான் வந்து இருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு 1000 வருடங்களுக்கு முன்னால் இருந்தே, அதாவது 1000 years பிஃபோர் அப்ப இருந்தே வந்து இந்த கோயில் வந்து ஒரு பிரசித்தி ஒரு கோயில வந்து இருக்கப்பட்டு இருந்திருக்கு. அப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷங்களா இந்த மாடு வந்து அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும், அதாவது 1984 இந்த ஒரு கதை நடந்தது. ஆனால் இன்னைக்கு 2024, அதாவது முடிய போகுது. 2024 is last day in this month, பட் ஸ்டார்டிங் ஆக போகுது 2025. இங்க நடுவில் இந்த ஒரு வருஷங்கள்ல இத்தனை வருஷங்கள் 1984 இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 வருஷங்களா இந்த ஒரு மாடு தான் வந்து மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய அனைத்து சாமிகளுக்கும் சரி, அது எல்லாத்தையும் தாண்டி மெயினாக முருகனுக்கு இந்த மாடு கொண்டு வரக்கூடிய தீர்த்தத்தையும், அதாவது
அதான் இந்த மாடு, அதான் மாடு மீன்ஸ் இந்த மாடு கொண்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு தீர்த்தம். அதாவது அதுவாக மோந்து கொண்டு வருமானு கேட்டிங்க, அப்படி கிடையாது. மாட்டோட தோல் மேலே, அதாவது முதுகு மேலே ஒரு சில பொருட்கள் வைக்கிற மாதிரி ஒரு அமைப்பான ஒரு ஒரு கூடை மாதிரி வந்து இருக்கும். அந்த கூடையில் கீழே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து முக்கியமான மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய முக்கியமான தீர்த்தத்தை ஒரு குடத்தில் வந்து எடுத்து வைப்பாங்க. அது ஒரு பக்கமும் சரி, மறுபக்கம் வந்து பூஜை பொருட்கள் எல்லாமே வந்திருக்கும். அதாவது பூக்கள், சாமிக்கு தேவையான பூ, பத்தி, எல்லா வாழைப்பழம் எல்லாமே, எல்லா தேங்காய், அந்த மாதிரி அபிஷேக பொருட்கள் எல்லாமே வந்து இந்த மறுபக்கம் வந்திருக்கும். இந்த பக்கம் வந்து தீர்த்தம் வந்து முக்கியமாக வந்திருக்கும். இந்த தீர்த்தத்தையும் இந்த பூஜை பொருட்களையும் கீழிருந்து, அதாவது தரையிலிருந்து இந்த மாடு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி 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 ஒரு இடத்துல நின்று கொஞ்சம் தூரம் வந்து திருப்பி நின்று இந்த மாதிரி ஏறி 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 1320 படிகளையும் கடந்து வந்து மேலே இருக்கக்கூடிய, அதாவது சென்னிமலை முருகனை பார்க்க தினமும் காலையில் எந்திரிச்சு குளிச்சு இந்த மாட்டை குளிப்பாட்டி செஞ்சு அபிஷேகம், மாட்டுக்கு வந்து எல்லா அலங்காரம் பண்ணி கீழிருந்து தினமும் 1320 படிகளை தாண்டி கடந்து வந்து மேலே இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேகம் பண்ணக்கூடிய தீர்த்தத்தை இந்த மாடு தான் வந்து கொண்டு வந்து தினமும் குடிக்கும், அங்கே வந்து கொடுக்கும். அங்கே வந்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தினால் அபிஷேகம் பண்ணுறதையும் பார்த்து விட்டு தான் தினமும் வந்து கீழே இறங்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இந்த சென்னிமலை முருகன் கோயில் அப்படிங்கிறது இட்ஸ் டூ ஃபேமஸாக தான் வந்து பார்க்கப்படுது. இந்த கோயிலுக்கு உள்ளே நீங்கள் கொஞ்சம் படிக்கல் ஏறும் போதே உங்களுக்கு வந்து தெரியும், ஒரு மிகப்பெரிய ஒரு வேலை வந்து இந்த கோயில் ஒரு கார்னரில் வந்து நிற்க வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக வந்திருக்கும். அதை நீங்கள் பார்க்கும்போதே எப்படி சொல்லணும் அப்படின்னா, அந்த இடத்துல நின்று அந்த வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஒரு வேல் 2 செவுரு இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகிற இடத்துல கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. எக்ஸாக்டாக இந்த இமேஜில் வந்து ஷோ ஆகிட்டு நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் வந்திருக்கீங்க. இந்த மாதிரி தான் வந்து இந்த ஒரு வேல் வந்து பயங்கரமாக வந்திருக்கும். அது மட்டும் கிடையாமல் உள்ளே இருக்கக்கூடிய முருகனும் வந்து பயங்கரமான ஒரு பவர்ஃபுல் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இன்றைக்கி நேற்று கிடையாது, கிட்டத்தட்ட 1000 வருடங்களாக ஒரு கோயில் வந்திருக்கு, 1000 வருடங்களாக இருக்குது அப்படின்னா அங்கே மேலே இருக்கக்கூடிய, அதாவது மேலே இருக்கக்கூடிய கலசம் மீன்ஸ் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது, கோபுரத்தில் கும்பாபிஷேகம் அப்படிங்கிறது எத்தனை தடவை பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ பவர் வந்திருக்கும், எத்தனை இடி மின்னல், அதாவது வெயில் மழை எல்லாத்தையும் எவ்வளோ தாங்கியிருக்கும், அப்போ எவ்வளோ பவராக இருக்கும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக வந்து யோசிச்சு பாருங்கள். அங்கே போய் வேணுன்னா பல விஷயங்கள் வந்து நடக்குது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது வந்து நிறைய பேருக்கு நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் முருகபக்தர்களாக இருக்கிறவங்க எவ்வளவோ பேர் வந்து இந்த கோயிலுக்கு வந்து போயிருப்பாங்க, பார்க்காம இருக்கவே மாட்டாங்க. என்ன கௌதம் இவ்வளோ தூரம் சொல்கிற, பட் ஆனால் இந்த கோயில் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஈரோட்டில் தான் வந்து இந்த கோயில் வந்திருக்கு. எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து நீங்கள் நார்மலாக சென்னிமலை முருகன் கோவிலின் ஈரோடு நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே ஈரோடுன்னு போட்டு உங்களுக்கு ப்ராப்பரான லொக்கேஷன் வந்து காமிக்கும். அந்த அளவுக்கெல்லாம் ஒரு சிக்கலான ஒரு இப்படி போகிறது வந்து போகக்கூடிய வழிகள் வந்து அவ்வளோ சிக்கலாமெல்லாம் இருக்காது, டீசெண்டான வேவாக தான் இருக்கும். அழகாக வந்து கோயில் முன்னாடியே வந்து கொண்டு போய் விட்டுரும். நான் ஆரம்பத்தில் வந்து சொல்லியிருப்பேன், இதில் படியிலையும் ஏறி போக முடியும். பட் வந்து இப்போ வயசானவங்க இல்லை ஓல்டராக வந்திருக்காங்க, எங்கேஜாக, அதாவது ஓல்டர் ஏஜாக வந்திருக்காங்க, இல்லை எங்கேஜாக வந்திருக்காங்க, எப்படி இவங்க எல்லாத்துக்குமே இது எப்படி செட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, படிகள் மூலியமாகவும் இந்த கோயிலுக்கு வந்து ஏறி போகலாம். அதாவது ரோடு தளமும் இந்த கோயிலுக்கு வந்திருக்கும். படிகள் மூலியமாக நீங்கள் ஏறி போகலாம், ரோடு மாதிரியும் வந்திருக்கும், அதுலேயும் நீங்கள் வந்து போகலாம். அப்படிங்கிறதான் இந்த கோயில்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி. அதாவது இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழனியில் கூட ட்ரெயினில் தான் வந்து போக முடியும். பட் ஆனால் இங்கே நீங்கள் வந்து நடந்தும் போகலாம், வண்டியிலே ஐ திங்க் போகலாம் தான் வந்து நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு வே வந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஒரு முருகன் கோயில், ஒரு அதுவும் சென்னிமலை முருகன் கோயில் அப்படிங்கிற போதே ஒரு பெரிய ஒரு விஷயமாக தான் வந்து அந்த ஈரோடு சைடில் வந்து பார்க்கப்படுது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாத்தையுமே தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கோயிலும் தான். நான் சொன்ன மாதிரி கந்த சஷ்டி கவசம் அப்படிங்கிறது இந்த இடத்துல தான் வந்து ஏற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. வரிகள் எழுதப்பட்டது, அதாவது எழுதப்பட்டது மீன்ஸ் அது எழுதுனது, அது பாடலாக மாற்றப்பட்டது, அது வந்து வரிகளாக மாறினது எல்லாமே வந்து இந்த ஒரு கோயிலில் நடந்துச்சோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பட் ஆனால் இது எவ்வளோ தூரம் உண்மை அப்படிங்கிறது தெரியல. பட் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு டாக் வந்து இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இங்கே தான் வந்து அரங்கேற்றப்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லப்படுது. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சைக்கினா மறக்காம வச்சுக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காம லிஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த மீப்பலாம் பாய். ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணி வச்சிங்கன்னா சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணிங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே சோஷியல் லிங்க்ஸ் கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராமோ ட்விட்டர் லிங்க்ஸுமே கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.